श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। शस्त्रधारकं शास्त्रधारकं भवतु भारतம். இந்த பாரத நாடு பல வகையான அற்புதங்கள் உலகத்திலோ வேற எங்கேயுமே பார்க்க முடியாத, ஈவன் ஸ்வர்க்கத்துல கூட பார்க்க முடியாத நீதி சம்ஸ்கிருதம் ரீதி சம்ஸ்கிருதம் नीति रीति संस्कृतं भवतु भारतम्। शक्ति युक्ति संवृतं भवतु भारतम्। शस्त्र शास्त्र धारकं भवतु भारतम्। भारतं भारतं भवतु भारतम्। भारतं भारतं भवतु भारतम्. பவத்து மீன்ஸ் அப்படி என்ன, அப்படி இருந்தது இந்த பாரத நாடு, எப்பவுமே இனிமே கூட அப்படிதான் இருக்கட்டும் அப்படின்னு ஆசிக்கிறோம். இந்த விரும்புறது ஆசிக்கிறதுக்கு பேர் தான் 2047 விகசித பாரத். அந்த வகையில இங்க இத்தனை பெருமை இருக்கிற இந்த பாரத நாடு, அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு வெரைட்டியான சம்ஸ்கிருதி எங்க பார்க்க முடியாது, இவ்வளவு பாஷைகள் எங்கேயுமே பார்க்க முடியாது, இத்தனை மக்களையும் பார்க்க முடியாது, இவ்வளவு பெரிய கும்பமேளம் எங்க பார்க்க முடியாது. எல்லாத்துக்கு காரணம் சாஸ்திரம். சாசனா ராயத்தே இது சாஸ்திரம். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரத்தினை நம்ம இங்க ரொம்ப ஆழமா படிக்கிறோம். சாஸ்திரத்துலதான் கர்ம விஷயங்கள், சாஸ்திரத்துலதான் உபாசன விஷயங்கள், சாஸ்திரத்துலதான் யோகா விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது. அதனால் சகல கர்மங்களுடைய பிரயோஜனம், சகல உபாசனைகளுடைய பிரயோஜனம், சகல யோகாபியாசம், அது விரதமாகட்டும், யோகா பிராணாயாமம் ஆகட்டும், ஏதாகட்டும், எல்லாத்துடைய பலம் என்னன்னு சொன்னா, ஆத்ம ஜானம் அடையறதுக்கு வேண்டிய தகுதி நமக்கு கொடுக்கணும். அது எல்லாத்துடைய பலம் எந்த அளவுக்கு எப்படின்னா, ஆத்ம ஜானம் அடையறதுக்கு வேண்டிய தகுதி மட்டும் நமக்கு கொடுக்கும். அதுக்கு மிஞ்சி வேற ஏதாவது பலம் கொடுக்கிற போல் இருக்கு அப்படின்னா, அந்த கர்ம கர்மத்தினை செய்யறவனும் பார்க்கிற திருஷ்டி கோணத்துல இருக்கு. அதுல ரெண்டு பலம் இருக்கு. சித்த சுத்தி ஒரு பலம் இருக்கு, அப்புறம் லௌகிக பலமும் இருக்கு. ஆனா அப்ப இந்த செய்யறவனுடைய நோக்கம், எனக்கு சித்த சுத்தி அண்ட் ஆத்ம ஜானம் தான் முக்கியமான தெரிஞ்சிருந்தா அந்த கர்ம யோக கர்ம இவனுக்கு அந்த பலன் கொடுக்கும். இல்லை நான் வேற இந்த பலத்துக்காக தான் பண்றேன்னு நினைச்சு அது கொடுக்கும். அதே போலதான் உபாசனத்திலையும் அப்படிதான். இந்த கடவுள் இந்த உபாசனா இதெல்லாம் பண்ணி நான் வேற லோகத்துக்கு போகணும், இல்லைன்னா எனக்கு இந்த உலகத்துல இந்த
பலம் வேணும், ஆசை நிறைவேறணும்னு நினைச்சா அது வரும். ஆனா இது என்ன இந்த கடவுள் கூட ஒன்னாகிற போல் செய்யணும். அப்படின்னா நான் ஆத்மானு தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானத்துக்கு எனக்கு இது உபயோகப்படுத்தணும் நினைச்சு செஞ்சா அதுக்கு அது உபயோகப்படும். அதே போல் இங்க ஸ்வேதாஸ்வதர் கடந்த சில ஸ்லோகங்களுக்குள்ள யோகாபியாசம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். இந்த யோகாபியாசம் கூட எனக்கு வேற ஆரோக்கியம் கொடுக்கும், சரீரத்துக்கு சில பலங்கள் ஏற்படும், இல்லை நான் ரொம்ப நாள் வாழலாம், இப்படியெல்லாம் நினைச்சு செஞ்சா அந்தந்த பலம் அதுக்கு வரும். இல்லை இந்த யோகாபியாசம் என்ன ஞானம் அடியறதுக்கு செய்யற முயற்சியில எனக்கு இது உபயோகப்படணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி நினைச்சு செஞ்சா அதோட பலம் வேறு. அப்போ கர்மத்துக்கு, உபாசனத்துக்கு, யோகத்துக்கு எல்லாத்துக்கும் கூட ரெண்டு வகையான பலம். நீ பார்க்கிற திருஷ்டில நீ ஆசிச்சு செய்யற அந்த எண்ணம், நோக்கம், லட்சத்திலே ஆதாரப்பட்டிருக்கு. அப்போ இங்க சொல்ற இந்த யோகாபியாசம் அதோடைய பலங்கள் பார்த்தா சிலது சில சித்திகள் போல் சில சாதிப்புகள். இந்த லோகத்துல இந்த சரீரம் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வாழறது, அப்புறம் சரீரத்தினை அப்படியே ஆரோக்கியமா வச்சுக்கிறது, இல்லை வயசானது தெரியாம இருக்கிற போல் இருக்கிறது, இன்னும் சிலதெல்லாம் மிரக்கிள்ஸ், ஏதோ அற்புதம் பண்றது, அதெல்லாம் சொல்றது போல் இருக்கு இங்க. ஆனா நடுல ஸ்வேதாஸ்வதர் ஞாபகப்படுத்துறாரு, இது அந்த பரமாத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாதனமா இருக்கட்டுமே அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு சொல்றாரு. அதனால நம்ம ஆல்ரெடி வேதாந்த ஞான மார்க்கத்துல பயணிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம அட்வான்ஸ்டு யோகா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு அவசரம் இல்லை. அப்புறம் அது இல்லாமே ஞானம் அடையலாம். ஆனா கொஞ்சம் அதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும்னா சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதா. சித்த சுத்தியர்த்தம் கர்ம யோகா, சித்த ஏகாகிரார்த்தம் உபாசன யோகா, ராஜயோகா ஆல்சோ. அந்த வகையில நம்ம சிலதெல்லாம் மூச்சு பயிற்சி, அப்புறம் முக்கியமா இங்க அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா தாரணா, தியானம் அண்ட் பிராணாயாமம். பிராணாயாமம் பற்றியும் சொன்னாரு. அப்புறம் அதனால தாரணை ஏற்படும், மனசுக்கு ஃபோக்கஸ் செய்யக்கூடிய சக்தி வரும். அதனால நீ தியானம் சுலபமா பண்ணலாம். அங்க திரும்பி அந்த தியானத்துக்கிட்ட வரும்போது சகுண ஈஸ்வர தியானமா, நிர்குண பிரம்ம தியானமா, அங்க வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த ரெண்டுத்துக்கு பேதம் என்ன? அசல் சகுண ஈஸ்வரன் என்ன, நிர்குண பிரம்மம் என்ன, அல்ல நிர்குண ஈஸ்வரன் என்ன? எப்போ நிர்குணம்னு சொல்றோம் அதுக்கு ஈஸ்வரன் பேர் யூஸ் பண்ண மாட்டோம், வேதாந்தத்தில் பிரம்மம்னு சொல்றோம். இது தெரியணும். தெரியலன்னா ஏதோ அதை பண்ணிட்டு இருப்பான். அதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் வேதாந்த வகுப்புல. கடந்த சத்சங்கத்தில் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பார்த்தா சில இந்த யோகாபியாசம் தொடர்ந்து ரொம்ப கச்சிதமா, ரொம்ப சின்சியரா, கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னா அர்த்தம் என்ன சார்ன்னா, பொதுவா இங்க சொல்ற இந்த யோகாபியாசம் இவர் லோகத்தில் லௌகிக்கனா இருக்கிறவன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்சாரத்துல இருந்து கிரகஸ்தனா இருந்து லௌகிக்கனா இருக்கிறவன் பண்ண முடியாது. அதனால இவ்வளவு இங்க சொல்றது சாதிக்கணும்னா நீ தபஸுக்கு போகணும். அப்படி சொன்னா அப்போ எல்லாம் தபஸுக்கு யாரும் எல்லாரும் விட்டுட்டு போக முடியுமா என்ன? தபஸுக்கு என்ன 10-15 வருஷம் எங்கோ அந்த யோக சித்தனான குரு கிட்ட இருந்து உலகத்துல வெளியில எங்கோ அங்கே இருந்து
காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதே விஷயங்களை பண்றது செய்யறது, ஆகார நியமம் அப்படியெல்லாம் இருந்து பிராணாயாமம், ஐயர் பிராணாயாமம் அதெல்லாம் பண்றது செய்யும். இது எல்லாருக்கும் முடியிற விஷயம் இல்லை. அப்படி சொல்லும் போது அப்போ கிரகஸ்தன் விஷயம் என்ன ஆயிடும்? கிரகஸ்தனுக்கு என்ன கதி? அதனால ஞான யோகத்துல என்ன சொல்றோம்னா, கிரகஸ்தன் கர்மயோகம் செஞ்சுட்டே கிரகஸ்தனும், உபாசன யோகம் செஞ்சுட்டே கிரகஸ்தனும், நான் ஞானம் அடையணும்னு ஒரு லட்சம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அவன் இங்கே எல்லாம் முடிச்சிடலாம். இதே ஊர்ல இதே வீட்டுல அதே சரீரம் அதே ட்ரெஸ் அவங்க மென்டல் ஷிஃப்டிங் ஃப்ரம் தி கர்மயோகா எந்த அளவுக்கு பண்ணி இப்போ ஞான யோகம் தான் எனக்கு முக்கியமான இறங்கிட்டு பரவாயில்ல. அப்போ இதெல்லாம் இல்லையா, அப்படி வருமா நிஜமா இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகமே இல்லை, வரும். அதிக போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி இருந்தேன். இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா, சரி அவ்வளவு வருஷம் அப்படி இருந்து ஏதோ சேர்ந்துட்டு யோகி சித்திகளை யோகால சாதிச்சு ஏதோ அது வந்தா, அதுக்கப்புறம் அவன் ஞான மார்க்கத்துக்கு போகணும், அது எதுவுமே எங்கேயுமே எக்ஸிபிட் பண்ணக்கூடாது, அது அது காட்டக்கூடாதுன்னு இருக்க மாட்டான். அதனால இப்போ யாருன்னு பத்தி நமக்கு தெரியாது சொல்லலாம். இப்போ கும்பமேளத்துல டிவில நீங்களும் பாக்குறீங்க, பல பல எல்லாம் காட்டிட்டு அங்க முக்கியமா அட்ராக்ஷன் ரொம்ப ஹைலைட்டு இந்த டிவிஸ் சேனல்ஸ்க்கு என்னன்னா, ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசமா தெரியுற ஒரு பாபாஜி, ஒரு யோகி, ஒரு நாக சாது அப்படி இருந்தா அது அட்ராக்டிவ் அப்படி இருக்கு. அவர் எதுக்கு அப்படி இருக்காரு, என்னமோ ஏதோ சொல்றாரு, இவங்க கேட்குறாங்க. ஆனா அது எல்லாமே அப்படி காட்டக்கூடாது. நீ நல்லதுக்காக செய்யற லோகத்துல எல்லாருக்காக அப்படி பண்ற இப்படி பண்றன்னு அப்படின்னு நம்ப முடியாது. சாஸ்திரம் ஒத்துக்காது அதெல்லாம். ஆனா அவங்ககிட்ட எதுவுமே ஒரு சக்தி இல்லையான்னு இருக்கலாம், ஏதோ சாதிச்சிருப்பான். உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி பார்த்தது, ருத்ராட்ச பாபா அவர் 1.5 லட்சம் ருத்ராட்ச உடம்பு மேல வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு ஏதோ சொல்லுவாரு பல மணி அப்படின்னு, எவ்வளவு தபஸ். சரி அதுக்கப்புறம் என்ன சாதிச்சிட்டீங்க அதனால, அதுக்கப்புறம் என்ன, உனக்கு ஏதோ ரொம்ப அந்த ஒரு அது தாங்கக்கூடிய அவ்வளவு வெயிட்னு தாங்கக்கூடிய அவ்வளவு நேரம் வச்சுட்டு உட்காரக்கூடிய, கண்டிப்பா அவர் குளிக்கும் போதோ தூங்கும் போதோ வச்சுக்க முடியாது. பல நேரம் தபஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படி நீ தபஸுக்காக செஞ்சு வச்சது இப்போ மக்களுக்கு காட்ட வேண்டியதில்லை. தபஸ் எப்பவுமே நம்ம யாருக்கும் காட்டக்கூடாது. ஈவன் ருத்ராட்ச ஜபம் பண்றதே யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சஞ்சி வச்சுட்டு, இல்லைன்னா இப்படி உள்ள வச்சுக்கிட்டு ஜோபிலையோ தெரியக்கூடாது. எதுக்கு தெரியணும்? உதாரணத்துக்கு அப்படி பலதெல்லாம் இருக்கு. நம்ம இந்த வேதாந்தம் யோகா விஷயங்கள் பேசுறதுனால இதெல்லாம் நான் சொல்றேன். அதனால இன்னொரு பாபா 100 என்னமோ ரிஸ்ட் வாட்ச் வச்சுக்கிட்டார். இங்கிருந்து இங்க வரைக்கும் ரிஸ்ட் வாட்ச், இங்கிருந்து இங்க வரைக்கும் ரிஸ்ட் வாட்ச், அப்புறம் காலில் இங்கிருந்து இங்க வரைக்கும் அது எப்படி பத்திச்சோ எப்படி என்ன பண்ணாரோ. அவருக்கு ஒரு தனி பேரு கடி பாபா. கடின்னு கடியாரா. என்ன இதெல்லாம் பல வகையா இந்த மாதிரி காட்டணும். இப்போ அதை பார்த்து மொத்தத்துல என்னன்னா, நீ நல்லதே ஆசீர்வாதம் லோகத்துக்குன்னா நீ ஒன்னும் காட்ட வேண்டியதில்லை. உன மனசுல லோகா சமஸ்தா சுகினோ பவந்தனை வந்தவங்களனே சந்தோஷமாயிருங்கோ, பி ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல தர்மத்தை அனுசரிங்கோ, கடவுள் நீ நினைச்சுக்கோங்க ஏதோ சொல்லிட்டு போதும் உபதேசம். நான் ஜஸ்ட் 1 2 சொன்னேன். இப்படி அங்க போன எக்கச்சக்கமா இதெல்லாம் இருக்கும்.
பட் அது இதுதான் கும்பமேளான்னு நினச்சிக்காதுங்க நான் இப்படி சொல்றதுனால. வேற நிறைய இருக்கு. நேற்றுக்கு பெரிய சாது சம்மேளனம் நடந்தது. சுவாமி நம்ம போனாங்க இல்லையா, ஒரு பெரிய கடல் போல் பல மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க எல்லாம் எங்களை கூட பேசுறதுக்கு அந்த உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து பேசினார். ஸோ கான்கிரீட்டா சிலது சமாஜத்தினை எப்படி இந்த சனாதன தர்மத்தினை வச்சு நடத்தி கொண்டு போகணும், அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சாதுக்கள் மேல இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நமக்கு குருகள், ஆதர்ஷம், சாஸ்திரம் எல்லாம். அப்படின்னு எல்லாரும் சாதுகள் ஆக முடியாது. ஆனா வாழ்க்கையில ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் சாது போல் ஜீவிக்கணும், சாது ஸ்வபாவம் வரணும். சாதுவான ஆயிடும், முடிஞ்ச ஆயிடும். சாது ஸ்வபாவம் முக்கியம். சரி, நாட்டுக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம், சாஸ்திரத்துக்குள்ள வந்தோம், திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கும்பமேளுக்கு போயிட்டோம் யோகா மூலமா. விஷயம் என்னன்னா, இந்த 12வது ஸ்லோகத்தில் இன்னும் நிறைய சொல்லுங்க சார் கும்பமேளை பற்றி. நீங்களே நிறைய பார்க்கலாம். இருப்பாங்க யோகிகள், அதெல்லாம் சாதிச்சு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த 12வது ஸ்லோகத்தில் கடைசியாக சொல்றாரு, இப்படி அந்த யோகா பண்ணவனுக்கு வந்து பஞ்சபூதங்களின் முக்கியமா யோகத்துல இதெல்லாம் எப்படி அவங்க என்னன்னா, பதஞ்சலி யோக சூத்திரங்களுக்குள்ளேயே சொல்லப்பட்டது. இந்த பாகம், மூக்கு கொனை, நாக்கு முனை, இதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி சில இடங்கள் எல்லாத்துக்கும் அங்க காரண கான்சென்ட்ரேஷன் பண்ண 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 அதுக்கு ஒரு பஞ்சபூத தத்துவம் இருக்கு. இப்போ மூக்கு வந்து கந்த தன்மாத்திரம், ஸ்மெல்லு. அது ரொம்ப வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து அந்த கந்த தன்மாத்திரம்னா அப்போ கந்தம் தெரிஞ்சுக்கிற சக்தி வரும். அங்கே என்ன வச்சிருக்கான்னு தெரியும், எங்கிருந்து இருக்கிற ஸ்மெல்லு தெரியும், இல்லைன்னா மனத்தினை மாற்ற முடியும். அப்படி கூட எது பண்ணும். இங்க என்ன சொல்றாருன்னா, பஞ்சபூதங்களுடைய ஆதீனம் இவனுக்கு வந்தது, பஞ்சபூதங்களை உடம்புதான் இது. அப்போ இது வந்து அப்படிப்பட்ட தாரணை பண்ணதுனால இந்த சரீரம் வந்து யோகாக்னிமய சரீரம் ஆயிடும். யோகாக்னி சரீரம் அணி ஆயிடும். அப்போ என்ன ஆகும்னா பலம் சொல்றாரு, ந தஸ்ய ரோகா ந ஜரா ந மிருத்யு. இதுதான் நான் கடைசியாக சொல்லி அன்னைக்கு சத்சங்கம் முடிவு செஞ்சிட்டோம். யோகாக்னிமயம் சரீரம் பாருங்க கடைசி வார்த்தை. அதனால அவனுக்கு வியாதி இருக்காது. ந வியாதி, மூப்பு ந மிருத்யு ந, வியாதி ஜரா மரணங்கள் அவனுக்கு இருக்காது అని சொல்றாரு இங்க. ஆனா இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க இப்படி பார்த்தா மரணமே இல்லாம எந்த யோகி இல்லையே. ஆனா சாதாரண மனுஷன் 100 வருஷம் வாழறான்னா அவங்களெல்லாம் சிலது பண்ணதுனால இன்னும் பல எக்ஸ்ட்ரா வருஷங்கள் இருந்து வாழ்ந்து இருக்கலாம். ஆனா மறைக்காம அப்படி இருக்காங்களா? உதாரணத்துக்கு சாஸ்திரத்தில் இப்படிப்பட்ட யோகிகள் நிறைய நாள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றது நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான் வந்து புராணத்துல வந்து கொஞ்சம் சொல்லுவேன். நம்ம அகஸ்தியராமா இதெல்லாம் ஏதோ ஒரு கால்குலேஷன் தான், இதெல்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம், அது எங்க இருக்கன்னு, இது எங்கோ இன்ஃபர்மேஷன் போல், நமக்கு அது முக்கியம் இல்லை. 4000 வருஷம் இருந்தாரு அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் சங்கராச்சாரியர் சமயத்துல கூட அவர் வந்து வேற ரூபத்துல தரிசனம் கொடுத்தாரு, இங்க தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு மொத்தத்துல அவ்வளவு நாள் வாழ்னார்.
அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு திருமூலர் 3000 ஆண்டுகள் இருக்கிற போல் அவர் 3000 திருமந்திரங்கள் எழுதினது போல் சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் மகா அவதார் பாபா இந்த யோகா இதுல அவர் 1800 வருடங்கள் இருந்ததாகவும், இப்போ அப்பப்போ சில சாதகர்களுக்கு அவர் உதவி பண்ணுவார், வேற ஏதோ விதமா அப்படி இல்லை. அப்புறம் நம்ம அஷ்டாவக்ரர் கதை, அஷ்டாவக்ரன் பற்றி படித்தோம். பட் நான் அங்கே படிக்கும்போது இது இல்லை, வேற எங்கோ 1200 வருடங்கள் அவர் இருந்ததாகும். அதனாலதான் அவர் ஜனகருக்கு குரு எப்படி ஆயிட்டாரு, அதுக்கு முன்னாடி இருக்காரா எப்படி என்னானது. அதே போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் பக்த மார்க்கண்டேயர் இன்னும் ரொம்ப முன்னாடி புராணம் விஷயம். அவர் சிரஞ்சியாவே இருக்கிறது போல சில பேர் ஆயிட்டாங்க. சிரஞ்சீவின்னா கூட அர்த்தம் ஒரு கல்பம் இந்த பர்டிகுலர் சைக்கிள் ஆஃப் கிரியேஷனுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் காலி பண்ணணும், இடம் காலி பண்ணணும். அதனால நம்ம இது இந்த தாரதமியம் தவிர இப்ப இங்கே நம்ம சில பேர் நம்ம 60 வயசு இருக்கிறாங்க, சில பேர் 70, 80, சில பேர் அப்படி இப்படியாங்க 100 பேர் கூட 100 வருஷம் கூட வாழுறாங்க. டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இது நம்ம பொதுவா அவங்களுடைய கர்ம பிராரப்தத்துக்கு தகுந்த போல் தான் நம்ம சொல்றோம். இப்போ இந்த யோகி இப்படி பண்ணாருன்னா அவர் என்ன அப்படி அந்த அளவுக்கு யோகா பண்ணணுவனி, அந்த யோகால நல்ல சக்சஸ் ஆகணுவனி அவரோட பிராரப்தம். ஆரம்பிச்சவங்க எல்லாரும் பண்ண முடியறது இல்லையே, ஆரம்பிச்சவங்க எல்லாரும் கிளாஸுக்கு வருது இல்லையே. எங்க வந்தாங்க? இன்னைக்கு என்ன முகூர்த்த நாளோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரிப்பப்ளிக் டே. அப்போ வர முடியல. அதனால இன்னொன்னு யோகா பண்ணல, ஒன்றும் பண்ணல, எல்லா பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. 100 வருஷம் மேல இன்னும் நல்லா சுத்திட்டு இருக்கிறாரு. அதையும் பார்க்கிறோம். அதனால இது எல்லாத்திலும் மனசுன்னு விடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இருக்கும் போது வந்த வேலை பார்வையானி அது சீக்கிரம் முடிச்சுக்கணும். இப்போ தெளிவா இருக்கு, இப்போ உடம்பு ஒத்துழைப்பு இருக்கு, இப்போ புத்தி வேலை பண்றது, இப்போ குரு கிடைச்சாரு, இப்போ ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் கிளாஸ் கிடைச்சது, இன்னைக்கு வாங்கிட்டாப்பா, அது நமக்கு வேணும். அதனால அது இல்லைன்னா அதுல முடிவு கிடையாது. அப்படி பார்த்தா அப்படி இருக்கு, இப்படி பார்த்தா இப்படி இருக்கு. அதனால இன்னொரு சந்த ஞானேஸ்வர் வாழ்க்கையில சாந்ததேவ் மகாராஜர் அவர் 1500 வருஷம் இருக்கிறது போல் அப்படி இருந்து கூட கடைசியில் இந்த சின்ன பையனா இருக்கிற ஞானேஸ்வர கிட்ட அவர் தோத்து போயிட்டாருன்னா இவர் ஞானம் முன்னாடி இவருக்கே சித்திகள் இருக்கு, இது அவதார புருஷர், இதெல்லாம் அப்படி இருக்கும். கடைசியில என்ன ஆயிடுச்சு, எங்க போயிட்டாங்க அவங்க எல்லாரும்? நிறைய பேர் காய்கல்பம் அதெல்லாம் ஒரு ஜோக்க கதை சொல்லுவாரு, நான் சொல்லல, ரமண மகர்ஷி சொல்லுவாரு, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அப்போ அந்த காலத்துல அவர் இருக்கிறது கும்பகோணத்துல ஒருத்தர் இப்படிதான் ஒரு சித்தர் போல் சாகம் இல்லாம எல்லாருக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னாரு. அதுக்கு எல்லாரும் முன்னாடியே புக் பண்ணிக்கிட்டாங்க, அந்த மருந்து வாங்குறதுக்கு இவ்வளவு ஆகும், அன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அந்த ஸ்டாக் எல்லாம் அப்படின்னா பெரிய பெரியவங்க எல்லாரும் புக் பண்ணிட்டாங்க ஓடி ஓடி. கரெக்டா அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இனாகரேஷன் அதெல்லாம் பண்ணணும், எல்லாரும் கூட்டிட்டாங்க, வெயிட் பண்றாங்க. இந்த ஆளு காணும். சில வாட்டி எஸ்கேப் பிராண்ட் இருக்கும், போயிட்டான், எல்லா காலி கோவிந்த ஆயிடுச்சு. அப்படி இல்லை, அவரே கோவிந்த ஆயிட்டாரு. ஹார்ட் அட்டாக் போயிட்டாரமா, வரலையாமா. என்ன இந்த கதை இல்ல. அதனால நம்பாத, இந்த உலகத்துல எதையும் நம்பாது. நம்ம நீ எங்குமே போல, எங்குமே வரல, நீ ஒண்ணுமே ஆக வேண்டாம், உனக்கு யோகா வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், இருந்தபடிக்கே இரு. அது நமக்கு பிடிக்கல, நம்ம கை கால் ஓடிட்டு இருந்தா தவிர இருந்தபடி எப்படி சார் இருக்கு புரியல. உபனிஷத்துப்படி
சாஸ்திரம் படி புரியுது. அதனால இது ஜஸ்ட் உதாரணத்துக்கு அப்படி. அதனால அது கிடையாது. இவங்க எல்லாரும் போயிட்டாங்களே மரணம். மேபி எல்லாரும் போல அவ்வளோ வயசானவங்கள காணப்படலை. ஆனா வயசாகாம அப்படியே குட்டி பாப்பா மாதிரி இருப்பான்னு. பிரம்மகுமாரர்களை பத்தி சொல்றது சாஸ்திரம். அந்த கதை வேறு. அது above தி பூலோகத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்காது. பட் எனிதிங் அந்த ஜாதி ஜராமர் நம்ம அப்படி கேட்ட யோகேஸ்வர ஜெகத்குரு கிருஷ்ணா அவரே அவரு வளர்ந்தாரா இல்லையா? அவருக்கு கூட ஸ்கின் இப்படி கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு இல்லைன்னு நமக்கு தெரியாது. நமக்கு சினிமாலும் அங்கெல்லாம் மேக்கப் அப்படி பண்ணி அப்படி வைப்போம். 125 வயசு வந்துச்சாங்க. ஓகே, இப்போ இங்கவே சில பேர் இருக்காங்க அவ்வளவு வயசா இருக்கிற போல தெரியாம ஸ்கின் இருக்கிறாங்க. இப்போ நிறைய சினிமா ஆக்டர்ஸ் இந்த பியூட்டி எல்லாரும் அப்படி ஏதோ மெயின்டைன் பண்ணி கஷ்டப்பட்டு வச்சுக்கிறாங்களே. அது ஒரு சித்தி தான். சரி, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன? ரம்பா ஊர்வசி மேனகாவா இருக்கிற ஸ்வர்கலோகத்துல அவங்களுக்கு ஒரு டைம் இருக்காம அவங்களும் ரிட்டையர் ஆயிடுவாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எங்க போவாங்க அது தெரியாது நமக்கு. ஓகே, அதனால வியாதி ஜராமரணம் கிருஷ்ணன் விஷயம் சொல்லுது. அப்போ அவரும் வளர்ந்தார். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு மாற்றம் இல்ல, பால லீலைகள் பார்த்தோம் இல்லையா? ஆனா அற்புதங்கள் பண்ணாரு. அதான் யோகேஸ்வரா. பட் கடைசியில காணாம போயிட்டாரு. இல்ல, அவரு எல்லாருக்குள்ள இருக்காரு, அங்க இருக்காரு, வைகுண்டத்துல கோகுல இருக்கு. ஏன் இங்க இருக்கலாம் இல்ல? முடியாது. அதனால ஈஸ்வரனே சரீரம் எடுத்துக்கிட்டு வந்தா பிரகிருதி மாய இந்த உலகத்துல இதெல்லாம் இருக்கும். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஏமே கொஞ்சம் இதெல்லாம் சாதிப்பாங்க, அது சாஸ்வதம் கிடையாது. அப்ப அந்த அசாஸ்வதமானது எனக்கு எதுக்கு? நான் என்ன யோசிப்பேன், யோகா பண்ணி அடையிற இதெல்லாம் கூட அசாஸ்வதம் தான். அது மட்டும் இல்ல, எனக்கு ஞானத்துக்கு போகாம இதெல்லாம் தடமா நிற்கும் தானே. சின்ன ஒரு சாதிச்சா கூட காட்டிக்காம இருப்போமா? குழந்தை பாருங்க, ஏதாவது நல்ல ஒரு டிராயிங் பண்ண இல்லைன்னு ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரைஸ் வாங்கிட்டா எல்லாருக்கும் காட்டும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப சித்தி ஏதாவது அவன் சும்மா இருப்பான காட்டுக்கணும். நீ காட்ட உன்னோட சக்தி போயிடும். நீ மார்க்கெட்டிங் பண்ண நீ பிசினஸ் மேன் ஆயிடுவ. அதுதான் கதை நடக்கும். அதனால இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கப்புறம் இவனு குரு கடிச்சு ஞான மார்க்கத்துக்கு உபனிஷத்து பிரம்ம வித்யா எல்லாத்தையும் கேட்டு ஆத்மான எனக்கு மூப்பு கிடையாது, வியாதி கிடையாது, மரணமும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்குவான். அத கருத்து. நான் மாற்றி சொல்லணும்னு சொல்லல, வேற என்னதான் இருக்கும்? நீங்க லாஜிக்கலா யோசிச்சுட்டு பாருங்க. அதனால இது சரியா சொல்லி ஒழுங்கா நம்ம பார்க்கலன்னா இந்த மாதிரி சில இடத்துல இந்த யோகா விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும் போது நம்ம மயங்கி போவோம், கன்ஃபியூஸ் ஆகும். சரி, 13வது ஸ்லோகம். இவ்வளவு நேரம் படிய விஷயமே பேசல, நிறைய புது விஷயம் பேசுறேன்னா இல்லையா? பேசி லகுத்வமாரோக்யமலோலுபத்வம் வர்ணப்பிரசாத ஸ்வரசௌஷ்டவம் ச கந்தः சுபோ மூத்ரபுரீஷமல்பம் யோக பிரவருத்திம் பிரதமாம் வதந்தி. இன்னும் சில சாரீரிகமா இவனுக்கு சில மாற்றங்கள் வரும். மேல சொன்னது வேற, இங்க அதே கொஞ்சம் விவரிச்சு சொல்லும் போதும் முதல்ல சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அங்க சொன்னது சொல்றேன்.
ஆனா எகைன் நம்மளுக்கு அவ்வளவு அது முக்கியம் கிடையாது. யோகா பண்றது முக்கியம், பட் அந்த விதத்துல இல்லை. பொதுவா நாங்க யோகா டீச் பண்ணும்போது கூட நார்மல் அஷ்டாங்க யோகா, சிம்பிள் யோகா என்ன முதல்லன்னா லைட்னஸ் ஆஃப் த பாடி, உடம்பு லைட்டா இருக்கு. உன்னோட சரீரம் உனக்கு ஹெவியா தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்லோனஸ் ஆஃப் த பிரீதிங், உன்னுடைய மூச்சு பல படியேறின மூச்சு எல்லாருக்கும் மாறும், எல்லாருக்கும் மாறும். ஓடினா மூச்சு வேகம் மாறும். அது சொல்லல, எமோஷனல் மென்டல் சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது அது ஒரு பதற்றத்தை உருவாக்கி உன்னுடைய பிரீதிங், ஹார்ட் பீட்டு அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது குறையும். அவ்வளோ ஆகாது. அப்போ ஸ்லோனஸ் ஆஃப் த பிரீதிங். மூணாவது காம்னஸ் ஆஃப் த மைண்ட். மைண்ட் எப்பவுமே சாந்தமாயிருக்கும். சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டு இருந்தான்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருந்தா கூட மனசு முதல்ல கொஞ்சம் ரியாக்ட் ஆகும், ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆனா உடனே அப்படியே இருக்கும். இந்த 3 முக்கியமான, நீ சாதாரண சிம்பிள் யோகா ரெகுலரா பண்ணாவே, கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணாவே இது தெரியும். இன்னொன்னு சொல்லிடுமா, ஆச்சரியம், இது 3 யோகா பண்ணிதான் வரணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரம் சத்சங்கம் கேட்டா கூட இதெல்லாம் வரும். உடம்பு லைட்னஸ் ஃபீலிங் இருக்கோ இல்லையோன்னு முதல்ல உடம்புன்னு பார்த்து அவ்வளோ கவனிக்க மாட்டீங்க, அதனால தெரியாது. பட் அடுத்த 2 கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க ஃபோக்கஸ மனசை நீங்க வச்சுட்டு இந்த மாதிரி கருத்துக்களை கேட்டுட்டே இருக்கும்போதோ மூச்சு தானாவே ஸ்லோ ஆயிடும், மைண்டு காம் ஆயிடும். அதனாலதான் அப்புறம் தூக்கம் வரும் சில வாட்டி. இந்த மைண்டு காம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றது? பட் அந்த டைம்ல விஜிலண்டா இருந்தா அது வேற. ஸோ அது நடக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா, அது சொல்றேன் இப்போ ஒன்னொன்னு பாயிண்ட். பொதுவா சாதாரண சரீர மனசுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கும். அப்படின்னா என்னன்னு, முக்கியமா மனலுடைய ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், சரீர ஆரோக்கியத்துக்கு மீறி. ஏன்னா அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். அது சரியா இருந்தா உன்னை சரீரத்துக்கு வர அனாரோக்கியத்தினோட நீ சமாளிச்சுக்குவே, தாங்கிக்குவே. மனசுடைய நிம்மதி போறதுக்கு மனசுல டிஸ்டர்பன்ஸ் வராது. மனோவியாதி என்ன, கவலைதான் மனோவியாதி. அது வரதுக்கு காரணம் வெளியில சிச்சுவேஷன்ஸ், வெளியில விஷயங்கள் இல்லையா, அது நீ எடுத்துக்கிற சீரியஸா. அப்ப என்ன சொல்லணும், எஃப்ஐஆர் ரிடக்ஷன் சொல்லணும். இது உடம்புக்கு சம்பந்தப்பட்டது இல்லை, மனசு சம்பந்தப்பட்டது. இது முன்னாடி சொல்லியிருக்கிறதா. அந்த பதற்றம் ரியாக்டிங் மென்டாலிட்டி ஃப்ரீக்வன்சி குறையும். எஃப்ன்னா ஆர்ன்னு சொன்னா ஒருவேளை அப்படி ரியாக்ட் ஆனா கூட உடனே ரிகவர் ஆகிற டைம் கூட, இது முன்னாடி ரிகவர் ஆகிறதுக்கு எனக்கு 1 வாரம் நான் அது மறக்கவே முடியல. நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன், தூங்கவே இல்லை, பசிக்கவே இல்லை. அப்படி இப்போ அப்படி இல்லை, ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலே ரிகவரி பீரியட் ஆல்சோ ரெடியூஸ் the length. So frequency, recovery, and intensity, FIR, intensity recovery அப்புறம் வச்சுக்கிறது. FIR intensity என்ன, பவர் ஆஃப் தட். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா, கோபம் பயங்கரமா வந்துடும், சட்டுன்னு வரும். எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது. இது இருக்காங்க சில பேர். இப்போ வருது கோபம், அவ்வளவு தெரிய வரும். இன்டென்ஸா இல்லை, இன்டென்சிட்டி புரியுறது உங்களுக்கு? தெரிய வராதா? கவலாவது வரி அது இதெல்லாம் குறைஞ்சிச்சுன்னா அது ஹெல்த் தானே. இது எல்லாமே, இது முக்கியமா இந்த எஃப்ஐஆர் ரிடக்ஷன் சத்சங்கத்திலே வரும். அதனால சத்சங்கம் இப்படி கேட்கறது இது யோகா தான்.
சிரவண யக்னம் ஞான யக்னம்னு சொன்னோம் இல்லையா? அடுத்தது என்ன ஆகுமாமா, இந்திரியங்களும் அந்தந்த இந்திரிய வஸ்து விஷயத்துக்காக ரொம்ப அழாது, அலையாது. அப்படின்னு சென்சுவல் பிளஷர்ஸ் கிரேவிங் இருக்காது, எடிக்ஷன் இருக்காது யோகா பண்ண. சைமல்டேனியஸ்ல பக்கத்துல வச்சுக்கோங்க, சத்சங்கத்திலேயே இதெல்லாம் நடக்கும். வர 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 பட் ஸ்பெஷல் அது பண்ண அதெல்லாம் அடிமையாக மாட்டேன் எந்த இந்திரியத்துடைய ஒரு விஷயத்துக்கு. அப்படி ஆகாம இருக்கு, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வருது. அடுத்தது இங்க சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண. பொதுவா உன்னுடைய முகம் தேஜஸ் அதே ரொம்ப ஒரு க்ளோயிங்கா இருக்குமா? அது உன் முகத்துல இருக்க ஆனந்தத்தினாலயா, இல்ல ஃபெயர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி ஸ்கின், மொத்தத்துல கண்களில் இருக்கிற அந்த சாந்தி இதனாலயா சரீர முகத்துடைய காந்தி வளரும் அப்படின்னு. அப்புறம் உன்னுடைய பேச்சு நீ ரொம்ப பேச்சுக்காரியா இல்லை, அப்படி இல்லைன்னா கூட லெக்சர் கொடுக்குறவனோ லெக்சரராவோ அப்படி இல்லைன்னா கூட நீ எங்க என்ன பேசினா கூட ஸ்பஷ்டமா இருக்கும். உன்னுடைய வார்த்தைகளை கிளியரா, தடமாடாம, கன்ஃபியூஷன் இல்லாம அப்படின்னு என்னன்னா கண்டம், சப்தம், ஸ்பீச் கம்பீரமா, சுத்தமா அப்படி இருக்குமா, மாதுரியமா, கம்பீரமா, சுத்தமா, மாதுரியமா இருக்குமா. அதுக்கப்புறம் சரீரத்துல வர வேர்க்கு, ஸ்வெட்டிங் என்ன சொல்லுவீங்க, வேர்வை, மலமூத்திரங்கள், ஏபம், விடுற சுவாச, இதுல துர்க்கந்தம் இல்லாம இருக்குமா. நீங்க மலமூத்திரம் எப்படி இல்லாம இருக்குன்னா, சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற அவ்வளவு துர்க்கந்தம் அது இந்த யோகிகள் இந்த மலமூத்திரம் இருக்காதாம். ரெண்டு ஸ்மால் அப்சர்வேஷனுக்காக. இது ஏன் மெயினான்னு சொன்னா, யோக மட்டும் இல்லை, ஆகாரம். அதனால நம்ம ஆகாரம் சாப்பிட்ற ஆகாரத்தை பொறுத்தவரை சாத்விக ஆகாரம் சாப்பிட்டா உன்னோட வேர்வு மெல்லடிக்காது. நீங்க சில பேரு கிட்ட நார்மலா பேசுற சுவாசவே ஒரு ஸ்மெல் வரும். காரணம் என்னன்னா உள்ள சாப்பிட்ற சாப்பாடு. அதனாலதான் ராஜசிக ஆகாரம் அப்படி இதெல்லாம் கூட. உதாரணத்துக்கு அந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ராஜிக ஆகாரம் தானே, எனி டைப் ஆஃப் அதெல்லாம் கண்டிப்பா. அப்போ அதுக்கு தகுந்த போது மலமூத்திரம். யோகி ஆகாரம் ரொம்ப சாத்விகமானது இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அது பண்ணும். அப்புறம் சாப்பிட்றது குவான்டிட்டியும் குறையுமா, அதனால வெளியில போறது குவான்டிட்டி குறையுமா. சொல்றாரு கரெக்ட். இன்புட் அண்ட் அவுட்புட் அவ்வளவு தேவை இருக்காது. காரணம் என்னன்னா அவங்களோட எனர்ஜி கன்சர்வேஷன் అనేది அவங்களுக்கு ஏற்படுறது பிராணாயாமத்தினாலையும் மனோநிகிரகத்தினாலையும். பேச்சு கூட தேவைப்படும் போது தான் பேசுறது. இந்த பேச்சு అనేది ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். இது முன்னாடி சொல்லியிருக்கேன். 8 மணி நேரம் நீங்க சாரீரிகமா செய்யற வேற வேலை அதுக்கு ஈடா 1 மணி நேரம் பேசினதுல அதுல போகுமா. நீங்க எப்பவுமே இப்படி எல்லாம் பேசுறீங்க, 1 மணி நேரம் 5-10 நிமிஷம் கூட அப்பான்னு சொன்ன, நாங்க அப்போ வேற டைம்ல பேசாம இருப்போம். வேற அங்க சேவ் பண்ணிக்கணும், இங்க இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிறதுனால. அப்புறம் அந்த ஆத்தியாத்மிகத்திலேயே விஷயத்துல இருக்கும் அதே சக்தி கொடுக்கும். பட் எனர்ஜி கன்சம்ஷன் தான். பட் ஹவு டு யூ ரீப்ளேஸ் இட், திரும்பி அது பார்க்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி பலங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொல்லி எல்லாம் எப்போ ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன்ஸோட ரொம்ப
காலம் நிறைய எஃபர்ட்டோட பண்ணிட்டே இருந்தா உடனே காணப்படுற பலன்கள் இல்லை இதெல்லாம். சரி, அடுத்தது 14வது ஸ்லோகம். யதைவ பிம்பம் மிருதயோபலிப்தம் தேஜோமயம் பிராஜதே தத் சுதாந்தம் ததாத்மா தத்துவம் பிரசமீக்ஷ்ய தேஹி ததாத்மதத்துவம் பிரசமீக்ஷ்ய தே ஏக கிருதார்த்தோ பவதே வீதசோகः. பாத்தீங்களா, இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டோம். பாஹ்யம், சரீரம் பத்தி, யோகா பத்தி, ஆகாரம், அதனை இதனை. உடனே என்ன சொல்றாரு பாருங்க இந்த ஸ்லோகம். இப்ப இது எல்லாத்துடைய பலம் என்னன்னு நான் இன்னைக்கு சத்சங்கம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னானோ அது இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொன்ன, முதல்ல கர்மயோகம் மொத்தம், உபாசன யோகம் மொத்தம், ராஜயோக மொத்தத்துடைய பிரயோஜனம் என்னன்னா, ஒண்ணு இந்த ஞான விஷயம் உனக்கு போதிக்கும் போது நல்ல விதமா கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டு நீ அதனை உபயோகப்படுத்துற அளவுக்கு எசிமுலேட் பண்றக்கூடிய சக்தி வந்துச்சுன்னா அதெல்லாம் உனக்கு உபயோகப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்ப எங்க வரணும் கடைசியில அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஞான யோகத்துக்கு சிரவணம், உபதேசம் கேட்கணும். அதுதான் சொல்றாரு. இது எப்படின்னா, அது செஞ்சு நீ சுத்தமாயிட்ட. அப்படிப்பட்ட சுத்தமான மனசோட, ஏகாகிரமான மனசோட இங்க உட்காரும் போதுதான் இந்த உபனிஷத்து, ஆத்மா, பிரம்மம், ஈஸ்வர இந்த அனாலிசிஸ் இதெல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும், கிரகிக்க முடியும். அதுக்காக என்ன சொல்றாருன்னா, யோகாபியாசங்கள் எல்லாம் ஞான யோக்கியத்தின் உருவாக்கும். என்னாகும், இந்த விதமா பிராண சரீர மனோ புத்திகள் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நல்ல அவைலபிளா இருக்கு. எனக்கு ஒத்தாஸ் கொடுறவர் அவைலபிளா இருக்கு. அப்படிப்பட்டவனு கேட்டாதான் இந்த தத்துவ விசாரணா, பிரம்ம ஜானம் அவனுக்குள்ள பிரகாசிக்க முடியும். அப்படி செய்யும் போது எப்படி பிரகாசிக்கும் என்பதுன்னா, என்னோட நிஜஸ்வரூபம் நான் சொல்றேன். இந்த என்ன ஸ்வரூபம் இது ஆத்மா. இது ஆத்மா. இது என்ன, நானும் ஆத்மா. ஆத்மானாவே உபனிஷத்து சொன்ன பல டெபினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏக நித்திய சார சத்திய சுத்த நித்திய முக்த புத்த ஸ்வபாவம். அது எல்லாத்தையும் பிரசமீட்ச அந்த வார்த்தை முக்கியம். ஈட்சன்னாவே தெரிஞ்சுக்கிட்டான், கவனிச்சுட்டான், பார்த்தான் இல்ல அர்த்தம். எப்பெல்லாம் உபனிஷத்துல வேதாந்தத்துல ஈட்சதே சொன்னா பார்த்தானா, ஓ எங்க பார்த்தா சார் ஆத்மன், அங்கெங்க இல்லை பார்த்த, புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். ஈக்ஷதே சமீக்ஷதே, சரியா பார்த்தா, சரியா புரிஞ்சுக்கிட்டான். நாம பிரசமீக்ஷதே, அப்பா 2 ப்ரிஃபிக்ஸில் வச்சுட்டு எவ்வளவு வார்த்தை புரிஞ்சுதா. பிரகர்ஷனேன சரியா ஈக்ஷதே புரிஞ்சுக்கிட்டான். அப்படின்னா டவுட்லெஸ்லி, ஒரு சந்தேகம் இல்லாம. அது அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஈக்ஷ, சமீக்ஷ, பிரசமீக்ஷ, பார்த்தீங்களா. அதனால சரி, சோ வாட், அதுக்கப்புறம் என்ன, அவன் அப்புறம் கிருதார்த்தன் ஆயிட்டான். அந்த கிருதார்த்தன் ஆனதுக்கு அப்புறம் கிருதார்த்த வருடம் அங்க இருக்க வார்த்தை. கிருதார்த்தன்னா ஃபுல்ஃபில்டு. அப்பா முடிஞ்சு போச்சு, வேலை டன், செய்ய வேண்டியது செஞ்சாச்சு, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு. கிருதார்த்தக, கிருத்த கிருத்தியன் ஆயிட்டான், நிறை வந்துச்சு. அது என்ன சார் கிருதார்த்தன் ஆகிறது, நிறை வந்துச்சுன்னு அது என்னன்னு ஒருவேளை சந்தேகம் வருவான்னா, அழகா சோக ரஹிதா ஆயிடுவான்.
வீதசோகா பவதி. அவனுக்கு இனிமேல் துக்கம் அனேதே இல்லை. எந்த வகையிலன்னு பார்த்தாங்க. ஏன்? ஆத்ம திருஷ்டியா பார்க்குறேன் எல்லாத்தையும். ஆத்மான எனக்கு துக்கம் இல்லையே, ஆத்மான எனக்கு வந்து சங்கம் இல்லையே, ஆத்மான எனக்கு வந்து விகாரம் இல்லையே. அகம் நிர்விகல்போ நிராகார ரூபः விபுத்வாச்ச சர்வத்ர சர்வேந்திரியாணாம். அதனால நித்யோஸ்மி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி பிரபஞ்சமாயா பரிவர்ஜிதோஸ்மி. அப்படி இருக்கிற போதும் எங்க சோகம் இருக்கு? அதனால சோக ரஹிதன் ஆயிடுறான். இது வந்து 2-3 இடத்துல வேற, முக்கியமா சாந்தோக்கிய உபனிஷத்துல நாரதர் வந்து சனத்குமாரர்கிட்ட சந்திச்சு, எனக்கு இன்னும் திருப்தி வரல, நான் 60 வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டேன், நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம், அப்போ ஏன் நான் கேட்கிறேன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆத்மவித்து தரதி சோகம், ஆத்மனை தெரிஞ்சுக்கணும்னு சோகத்துல இருந்து விடுவிக்கப்படுவானாமே. தரதி சோகம் ஆத்மவித்து. பாத்தீங்களா, இங்க தரதி சோகரஹிதா பவதி. அதே போல் முண்டகோபனிஷத்துல கூட முடிவு செய்யும் போது எல்லாம் இதே வார்த்தை, தரதி சோகம் தரதி பாப்மானம். இவனுக்கு இனிமேல் புண்ணிய பாப்பங்கள் கூட சம்பந்தம் இல்லை, முக்கியமா பாப்பன்ல இருந்து விடுவிக்கப்படுவான்னு சொன்னா அக்ஞானமும் விடுவிக்கப்பட்டான்னு அர்த்தம். ஏன்னா பாப்பம் புண்ணியம் நமக்கு 2 சம்பந்தம், துவந்தம். அக்ஞானத்துன்னு விடுவிக்கணும். அதனால சோகத்தனை தாண்டிட்டான். அப்புறம் குஹாசய கிரந்திப்ஜோ விமுக்த, ஹிருதய கிரந்தி. அங்க பொதுவா 3 கிரந்திகள் சொல்லப்படுறது. அதனால வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாः க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. உபனிஷத்து தைரியம். ஹிருதய கிரந்தி அன்னா அஜ்ஞான கிரந்தி, அகங்கார மமகார இதெல்லாம் கிரந்தி தான். அந்த 3 கிரந்திகளை காட்டுறதுக்கு தான் இந்த பூனல்ல 3 முடி போட்டி வைக்கிறான். 3 நூலு 3 முடிச்சு. அதனால கிரந்தி, நாட் பிளாக், அதெல்லாம் போயிடுது. அதனால என்னாச்சு? விமுக்தகா பவதி. ஸோ அதுதான் இங்க சொல்றாரு. ஸோ இது எங்க முடிவாயிடுச்சு? யோகா பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில, தம்பி அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இருக்காது, சரீரத்தனே அந்த மாதிரி சூட்டபுள்ள சாதகமா வச்சுக்கிட்டு வந்து சத்சங்கத்துக்கு வாங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்க யாரும் வருதில்லை, நம்ம வரவங்களை எல்லாரும் அப்படி வச்சுக்கல. ஆனா சமத்தா இருக்கும் இல்லையா? நமக்கு என்ன குறைச்சல்? இதானே நம்ம பியூட்டி காம்படிஷனுக்கு மிஸ் காம்படிஷன் போறோமே, எங்க போகணும்? என்ன பண்ணணும்? எப்படி ஆனந்தமா சந்தோஷமா இருந்தா போதும். அதான் ஜீவன் முக்தி, வேற ஒண்ணும் கிடையாது. இருக்கிறது போல் பாக்குறதுக்கு பேர் ஜீவன் முக்தி. பாருங்க, அவ்வளவு சிம்பிளா சொல்லலாம். Seeing the things as it is called ஜீவன் முக்தி. இது நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு நாள் கேட்ட இந்த வேதாந்தம் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, சரி 15வது ஸ்லோகம். யதாத்ம தத்வேன து பிரம்ம தத்துவம் தீபோபமேனேஹ யுக்தः பிரபஷ்யேத் அஜம் த்ருவம் சர்வ தத்வைர்விசுத்தம் ஜ்ஞாத்வா தேவம் முச்யதே சர்வ பாபைஹ.
மேல ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட வீதசோகः கிருதார்த்தः அப்படிப்பட்ட பிரசமீக்ஷ అనే வார்த்தைகளுக்கு காமெண்ட்ரி இந்த ஸ்லோகம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விவரணம். என்ன சொல்றாருன்னு இங்க, தன்னை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டான், தான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னோம் இல்லையா? அதானே, நான் ஆத்மான்னு தெரிஞ்சு முதல்ல ஒத்துக்கணும். தெரிஞ்சதோ இல்லை முதல்ல ஒத்துக்கணும். புரிஞ்சதோ இல்லை ஒத்துக்கோ. தேசிகோக்தேன அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் எங்க குரு ஒரே சொல்லிட்டே இருக்கிறாரு, விடவே மாட்டுறாரு. அப்ப குருவுக்காகவாது ஒத்துக்கோ பண்றார். தேசிகோக்தேன, என் குரு சொன்னாரு, அதனால நான் பிரம்மமா தான் இருந்திருக்கணும். குருவுக்கு எதுக்கு போய் சொல்லுவாரு? அவருக்கு என்ன அப்படி சொன்ன? தேசிகோக்தேன அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுக்கு இன்னும் எனக்கு தெரியலையே, புரியலையே, உணரலையே, முயற்சி பண்ணு. குருவை இன்னும் சொல்லிட்டே இருங்க, ஏதாவது சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க, நான் கேட்க ஒரு நாளை புரிஞ்சு ஒத்துக்கிட்டா புரிஞ்சுக்கலாம். ரிகக்னிஷன் இஸ் half ஆஃப் த சொல்யூஷன் இல்லையா? நீ முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி சொல்யூஷன். என்ன ப்ராப்ளமே என்னன்னு தெரியலன்னு அப்புறம் என்ன பண்ணுவேன்? தேடிட்டே இருப்பேன். ஒரு வியாதி கூட அப்படிதான், இதுன்னு தெரிஞ்ச half ஆஃப் த சொல்யூஷன் தெரிஞ்சுக்கிறதே. ஸோ என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, இந்த யோகா பண்ணற முதல்ல யோகா துவாரா ஞான பிராப்தி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஞான யோகியத்தினால ஞானம் ஏற்பட்டுச்சு. அது எப்படி ஏற்பட்டுச்சு? வந்துட்டான். இதுக்கு 10-15 வருஷம் இப்படி உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறான் சின்சியரா. ஒரு உபனிஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு எல்லாம் கேட்கிறான். அந்த ஞான பிராப்தி வந்த என்ன பலம் அதானே சொல்லணும். ஞானம் பண்றீங்க, ஞானம் அப்புறம் பிராப்தி ஆகணும் பண்றீங்க, அது எல்லாத்துக்கு அப்புறம் என்னதான் எனக்கு பலம் அப்படின்னு. நானும் சரீரம் இல்லை, நான் ஜீவாத்மன் இல்லை, நான் பரமாத்மாவேதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஞான பலம். ஞானம் என்ன? அதேதான் ஞானம், அதேதான் பலம். நான் ஜீவாத்மா இல்லை, நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா. பட் நான் ஆத்மா, அவங்க இன்னொரு ஆத்மா, அவங்க இன்னொரு ஆத்மா, அதுக்கப்புறம் பரமாத்மா, இத்தனை கிடையாது, எல்லாம் ஒரே ஆத்மான்னு தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சுக்குவான். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு? பிரபஷ்யத்தே மறுபடியும் ரசமீட்சத்தேன்னு அங்க சொன்னாரா? பஷ்யத்தே பிரபஷ்யத்தே, ரொம்ப கிளியர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு என்ன சொல்லணும்னா டவுட்லெஸ்லி, சந்தேகம் இல்லை, சந்தேக ரகித ஞானம் அப்படின்னு எப்போ ஒருத்தனும் கிரகிச்சு உணர்ந்து கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டு உணர்வானோ அப்படின்னு சொல்லுது. புரியுது? 3 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கா? கிரகிக்கணும், புரிஞ்சுக்கணும், உணர்ந்தாச்சு. அப்படி பண்ண அவனை இங்க சில 4 வார்த்தை சொல்றாரு. ஆத்மான்னு நிறைய வாட்டி இதான் சொன்னானே, ஏக நித்திய சார சத்ய சுத்த நித்திய புத்த முக்த, அதுல மாதிரி இங்க ஒரு 5 வார்த்தை சொல்லப்படுறது. என்னன்னா 5 4 முக்கியமா. அஜம், அஜம், நான் பிறந்த இந்த சரீரம் நான் இல்லை, எனக்கு பிறப்பே இல்லை. அஜம் நிர்விகல்பம் நிராகாரமேகம் நிரானந்தமானந்தம் அத்வைத ரூபம் பரம் நிர்குணம் நிர்விசேஷம் நிரீஹம் பரபிரம்ம ரூபம் பஜே அகம் ஆத்மா. கணேசன் தள்ளி வச்சுக்கிறான். அஹோஹம், what a wonderful I am. அஹோ மையம், அஜம்
அப்புறம் துருவம், மாறாத சாஸ்வதமான வஸ்து நான். இதே வார்த்தைகள் பகவத்கீதையில அந்த ஃபேமஸ் ஸ்லோக, அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ஆத்ம விஷயம் பற்றி விவரிக்கும் போது அர்ஜுனன் கேட்டா பாருங்க, அஜோ நித்ய சாஸ்வதம் புராணஹ, எத்தனை வார்த்தை ஓட்டுறாரு. அதுல ஒரு வார்த்தை துருவம், ஃபிக்ஸ்ட், அன்சேஞ்ச், மாறாத துருவம், சாஸ்வதமானது. மூணாவது என்னன்னா அந்த விசுத்தம். அப்படின்னு பிரகிருதி கூட கலந்து இருந்தா கூட பிரகிருத்தினால அழுக்காகாம தன்னந்தனியாவே இருக்கிறது. நம்ம இருக்கிறோம் அப்படிதான். எப்படி தெரியும்? வாட் இஸ் த ப்ரூஃப்? உன்னோட தூக்கம்தான். உனக்கு இவ்வளவு சம்சாரம் இருக்கு, இவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கு, இவ்வளவு இருக்கு, உனக்கு சரீரம் தெரியல, உனக்கு மனசு தெரியல, உனக்கு குடும்பம் தெரியல, எதுவுமே தெரியாம தன்னந்தனியா இருக்க இல்லையா? அது அது இப்பவும் உணரணும். இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். நினைவுல இருக்கும்போது எல்லாத்துக்கும் கூட இருக்கும், பிரகிருதி கூட இருக்கும்போது. ஸோ பிரகிருதி சம்பந்தப்பட்ட விகாரங்கள் எதுவுமே இல்லாம இருக்கிறது பேர் சுத்தம். அதோட விசுத்தம், விசேஷேன சுத்தம், இந்த பிரிஃபிக்ஸ்னால. அதுக்கப்புறம் நான் தேவம், చైతన్య స్వరూపం. దేవం అన్న ద్యోతనాత్ ఇది దేవం. அப்படி நான் சேத்தனா ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுனால இவனுக்கு புண்ணிய பாபங்களே இந்த பந்தம் எல்லாம் போய் விடுவிக்கப்படுவான். இங்க சர்வ பாபைஹி பிரமுச்சதேன்னு சொன்னார். அங்க சர்வ சோகத்திலிருந்து விடுவிக்கப்படுவான்னு சொன்னாரு. அதனால புண்ணிய பாபம் எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் அது அந்த பக்கமே பார்க்கக்கூடாது, அது நினைச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பம் செஞ்சுட்டே இருக்குங்களா? சார் இது செய்யலாமா? செய்வோம், செய்வியா? இவ்வளவு இந்த தர்ம ஆத்தியாத்ம மார்க்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் பாப்பம் எப்படி செய்வே? நீ ஆட்டோமேட்டிக்கா யூ வில் லீட் எ குட் லைஃப் ஓன்லி. யூ நெவர் கமிட் த சின்ஸ் அகெயின். பட் இங்க என்னன்னா, இது செஞ்ச அது ஆகும், அது செஞ்ச இதாகும், உனக்கு ஒன்றும் ஆகல, உனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, ஆகாது. படிச்சா எல்லாத்தையும் டெலீட் பண்ணும். அதனால பிரசன்ட்ல இருக்கிற பழகு. நீ பிரசன்ட்ல இப்படி க்ஷணம் வாழ்ற கத்துக்கிட்டா அந்த க்ஷணத்துல வேற எதுவுமே சேர்க்க முடியாது. அந்த க்ஷணம் வாழும் போதுதான் நீ கான்சியஸாவே இருக்கிற. கொஞ்சம் வரப்போற காலமோ நடந்து போன காலம் ஏதாவது ஒரு கொண்டு வந்த மைண்டு பிறந்துச்சு. மைண்டு பொறுக்காம இருக்கணும்னா மைண்டு பொறக்கடிக்க வைக்கிறதுக்கு அந்த க்ஷணத்துல எப்படி ஸ்ரீராம் அந்த க்ஷணம், ஜெயராம் ஜெய ஜெயராம், ராம 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 ஏதாவது சொல்லு. அது அந்த க்ஷணம் தான் எதுவுமே. அப்ப மனசு அங்கே 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 இருக்க. இந்த ஆசாமி என்ன விடுறது இல்லை, அந்த பக்கம் போக விடுறது இல்லை, இந்த பக்கம் போக விடுறது இல்லை. என்ன பண்றதுன்னு நமக்கு அடிமை ஆயிடும். மனசு நமக்கு அடிமை ஆயிடும். சமத்த இங்க அதனால இவன் ஜீவன் முக்தன் ஆயிடுச்சு. ஜீவன் முக்தனா கண்டிப்பா விதய முக்தன் தான். அவனுக்கு அப்புறம் இங்க தேகம் எங்க வரும்? இப்பவே நான் பிறக்கல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனா ஏதோ சும்மா பிரகிருத்துல ஒரு சரீரம் காணப்பட்டது, அவ்வளவுதான். அந்த அகண்டமான ஆத்மஸ்வரூபமான எனக்கு உள்ள இதெல்லாம் ஒரு சின்ன பபுள்ஸ்ல இந்த ஹோல் யூனிவர்ஸ். ஆமா இல்ல, ஹோல் யூனிவர்ஸ் மையேவ சகலம் எனக்குள்ள. அப்படி எது கேலக்சிஸ், ஸ்டார்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இதெல்லாம் எக்ஸாஜரேஷன். அப்படி இல்லை. எக்ஸாஜரேஷன் உபனிஷத்து எப்பவுமே எக்ஸாஜரேஷன் சொல்லவே சொல்லாது. மையேவ சகலம் ஜாதம்.
எனக்குள்ள கான்சியஸா சைத்தன்யமான எனக்குள்ள இதெல்லாம் அலைகள் போடு இப்படி 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 என்னமோ போறது வருது, மிளுக்குன்னு வருது போறது என்னமோ. நான் அன்டச்சடு தான் அப்படிங்கிறேன். இந்த 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 அறிவு வச்சுட்டு அப்படிங்கிற அதை தான் கிளைம் பண்ணு. என்னானாலும் சரி, ஆகாயம் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் டப் டப் டப்னு உடஞ்சி போய் கீழே விழுந்தாலும் சரி, நான் எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா நீ ஜீவன் முக்தன். இதுல 2 நிமிஷம் 3 வார்த்தைகள் வந்துச்சு ஒரே ஸ்லோகத்துல. ஆத்மன், பிரம்மன், தேவம் 3 வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். இது என்னன்னு தெரிஞ்சத இப்படி புரிஞ்சுக்கிறோம். ஆத்மன் என்ன, என்க்ளோஸ்டு பிரம்மனுக்கு பேர் ஆத்மன். என்க்ளோஸ்டு என்ன, இப்ப இந்த துணியெல்லாம் போட்டு நான் போத்துக்கிட்டேன். நான் அதே போல் நான் பிரம்மன், ஆனா சரீரத்துக்குள்ள மாட்டிக்கினது போல் இந்த சரீரத்துக்குள்ள இருந்து சரீரம் ஒரு கோட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். என்க்ளோஸ்டு பிரம்மன் இஸ் கால்டு ஜீவா, அது ஆத்மன். பிரம்மன் தான் இப்போது கண்ணாமூச்சி விளையாடுற போல இதுக்குள்ள இருந்துட்டு இங்க வேஷம் போட்டுட்டு டிராமா. அதனால எல்லாரும் பலதெல்லாம் செய்யும் போது ரோல்ஸ் இந்த நான் అనేది போக மாட்டேங்குது. இல்ல, நானும் தாய், நான் முதல்ல வைஃப், நான் பாரிய, நானே அப்புறம் அம்மா, நானே அப்புறம் மாமியார், நானே பாட்டி. இதுல காமனா இருக்கிறது என்ன, நான் అనేది இருக்கு. அது மாறல பார்த்தீங்களா? பட் நீ என்ன நினைக்கிற, இது எல்லாத்தையும் சத்தியமா நீ அந்தந்த கேரக்டர் பண்ணும்போது அந்தந்த ரோல்ல வர கஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் பெருசா பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி பூத கண்ணாடியில பார்த்துட்டு எதுக்கு அதெல்லாம்? நீ அப்படிதான் இருக்கு. நான் அது போறது இல்லையே. அவர் சொன்னானு இவள் சொன்னானு யார் சொன்னான்னு அந்த நான் అనేది காமனா தான் உபயோகப்படுத்துறாங்க எல்லாரும். அதனால அந்த காமன் டினாமினேட்டர்னு புடிச்சுக்கோ. அது நீ இரு. இது எல்லாமே சும்மா போட்டுக்கிற. நேற்றுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம். அதே போல் போன ஜென்மத்தில் ஞானம் வராதனால அங்க ஒரு சரீரம் போட்டுக்கிட்டோம். அஜ்ஞானமா திரும்ப இங்க வந்தோம், இன்னொரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம். இந்த ட்ரெஸ் இல்லை உள்ள இந்த ட்ரெஸ் ஏதோ அப்படி இப்படி தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டு உபனிஷத்து கிளாஸ்ல உட்காந்துட்டோம். அப்பா இனிமே இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது இப்படி எப்படின்னு சொல்லிக்கிறது போதும், நானாவே இருப்பேனே. இந்த நானாவே இருப்பது இப்பவே இருந்தா முக்தி. ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம். முடியல, 2 அர்த்தம் இருக்கு இன்னும். பிரம்மன், மறுபடியும் பிரம்மன் எதுக்கு உபயோகப்படுத்துறாரு? என்க்ளோஸ்டா இருக்கிற பிரம்மன். ஜீவன் சொன்னா அன்என்க்ளோஸ்டு பிரம்மன். ஓகே, அன்என்க்ளோஸ்டு இல்லைன்னா பொதுவா ஈஸ்வரன் சொல்லும் போது சமஷ்டி சொல்ற பதம் வெஷ்டி சமஷ்டி. அவரு சமஷ்டி உபாதி தான் ஈஸ்வரன், மாய உபாதி. பட் அவரு பெரிய என்க்ளோசர், அவ்வளவுதான். ஆர் அன்என்க்ளோஸ்ட் சொல்லலாம். இல்லைன்னா இம்பர்சனல் காட், இங்கிலீஷ்ல சொல்றது இம்பர்சனல். ஓகே, ஆள் மாறாட்டம் அப்படின்னு போட்டிருக்கேன் தமிழ்ல. இம்பர்சனல் என்னன்னு கேட்டேன், கூகுள்ல கேட்டேன் நான். கொஞ்சம் தமிழ் வார்த்தை தெரிஞ்சுக்கணும் இல்லை புதுசா. ஆள் மாறாட்டம் அப்படின்னா ஈவன் மாறல, ஆனா அதுக்கு ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டோம். சரியா? ஆனா தேவம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, இந்த பர்சனல் காட் ரியல்லி இம்பர்சனல். என்ன, அவருக்கு இந்த ரூபம் இந்த நாமம் அவர் நிஜம் இல்லாது. ஆனா இங்க காற்று இந்த விபூதி இருக்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவம் யோதனாத். பலதெல்லாம் விஸ்வரூபம் காணப்படுறது. இப்போ கீதால விபூதி யோகம் 10வது அத்தியாயம், அதெல்லாம் தேவம். தேவம்னா த பர்சனல் காட்
ஈஸ்வரா when he expressed through many varieties, இதெல்லாம் தேவம், அதனால தெய்வம், அதனாலதான் தெய்வத்துக்கு வணங்கு நமஸ்கரி வானப்படுறது எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணா அப்படின்னா உன்னோட இண்டிவிஜுவாலிட்டின்னு நீ அந்த சமஷ்டி கொடுத்தா அப்போ உனக்கு அவர் ஞானம் கொடுப்பாரு. நீ பிரம்மந்தான், சமஷ்டில நான் ஒரு வெஷ்டி தனியே இல்லை అని தெரிஞ்சுக்குவே, இப்படிப்பட்ட அறிவுன்னு நான் கொடுப்பேன் అని சொல்லி நேற்றுக்கு கீதையில பகவான் 2-3 ஸ்லோகங்கள்ல ப்ராமிஸ் அவிகம்ப யோகம் கொடுக்குறேன் அர்ஜுனா, புத்தி யோகம் கொடுக்குறேன் அர்ஜுனா, இதெல்லாம் ப்ராமிஸ் பண்றாரு. அது என்ன சார் அவிகம்ப யோக புத்தி யோக? உள்ள பரட்டுறது, கம்பனம் ஆகிறது, பசிக்குது. அதனால இந்த 3 வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஒழுங்க முடிவு செய்யறோம். அதனால நீ ஆள் இல்ல, நீ ஒரு ஆள் இல்ல, நீ ஆள். நீ ஆளு கிடையாது, ஹால் HALL ஹால் பரிவேடிங் கிடையாது, ஆல் பரிவேடிங் பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கொன்றாரு. அழகா, இதுதான் விஷயம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.